திரு ஜெயராம்கி, முக்கிய காரணம் தோல்விக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப கலெக்டிவா நிறைய சொல்லலாம், வரிசையா நீங்க நிறைய அடுக்கலாம், இதுதான் மேஜர் அப்படின்னா என்ன சொல்லுங்க? தாவேகா ஜெயித்த இடம் தான் வந்து திமுக தோற்ற இடம். ஸோ அது வந்து அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஸோ சூப்பர் ஸ்டார் சொன்னது தான், அது ஒரு போஸ்ட் அனாலிசிஸ் ரொம்ப கிளியராக இடம் அது கரெக்டாக வரிசைப்படுத்தி கரெக்டாக சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து சினிமா பாப்புலாரிட்டி, விஜய் வசம் இருந்த சினிமா பாப்புலாரிட்டி, அதான் பிரைமரி ஃபேக்டர். அடுத்தது யங் ஓட்டர்ஸ், இளைய தலைமுறை ஓட்டர். மூணாவது லேடிஸ் ஓட். நாலாவது சோஷியல் மீடியா. அது கரெக்டாக அந்த ப்ரையாரிட்டி வைஸ் கரெக்டாக அடுக்குவார். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே திமுக அந்நியப்பட்ட இடங்களானா நிச்சயமாக இல்லை. அதில் தான் இங்கே நம்ம அதை ரொம்ப ரொம்ப கூர்மையாக விவாதிக்க வேண்டியிருக்குது. இது எல்லாமே வந்து திமுக பழக்கப்பட்ட இடங்கள் தான். கொஞ்சம் நூலிழையில் மிஸ் பண்ணாங்கிற மாதிரி இந்த 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 வரிசைப்படி இதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருந்தார்கள்னா நிச்சயமாக இன்னும் ஒரு கூடுதலான சீட்டுகளை பெற்றிருக்க முடியும். பாப்புலாரிட்டி அப்படிங்கும் போதே நீங்க பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டி வேற, சினிமா பாப்புலாரிட்டிங்கிறது அது வேற எங்கேயோ இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு மட்டும் அங்க ஒரு அப்பர் ஹேண்ட் வருது. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு அப்பர் ஹேண்ட். சினிமா பாப்புலாரிட்டி வரும்போது விஜய் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸோ அதர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களை நீங்கள் இன்னும் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் விஜய் மட்டும் தான் நடிகர் இல்லை, எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ சினிமா பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. அவங்களை கொஞ்சம் ஓரளவு கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய ரசிகர்களை கொஞ்சம் எதிர்த்திருக்கலாம். அது வந்து ஓரளவு பண்றதுக்காக வீட்டெல்லாம் போட்டாங்களே, கடவுளே அஜித் எல்லாம் பண்ணாங்க. பட் அதான் சொல்றேன், ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் கட்சியாக இருந்துட்டு அது செய்யறது நிறைய கஷ்டம் இருக்குது. அது அவங்களுக்கான டீம் தனியாவே போட்டு செஞ்சிருக்கலாம். லேடிஸ் ராம்கி சொல்றது பார்த்தா அஜித் அவர்களை தூக்கி திமுக எல்லாமே சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி படம்லாம் வந்தது எல்லாம். நான் சொல்றேன் எல்லா அடுத்த நடிகர்கள் நம்ம அதை அப்படி சுருக்கிட வேண்டாம். அதை தாண்டியும் வேற ஏதாவது பிக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த லேடிஸ் ஓட்ஸ், யங் ஓட்ஸ்ங்கும் போது அது இதுக்கு வந்து கெஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, 3 மாநாடுகள் இளைஞர் மாநாடு நடத்தப்பட்டது. ஸோ அப்புறம் வந்து பெண்களுக்கான மாநாடு நடத்தப்பட்டது. நீங்க பிரச்சாரத்திலே வந்து உதயநிதியும் கனிமொழியும் திரும்ப ஹைலைட் பண்ணியிருந்திருக்கணும். அவங்கள வந்து பிரதான முகமாக கொஞ்சம் முன்னாடி வைத்திருந்திருக்கணும். பண்ணலங்கிறீங்களா? அது பண்ணல. நிச்சயமாக முதல்வராக இருந்த ஸ்டாலினை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தினாங்க. உதயநிதி பிரச்சாரம் போனார், பெரிய அளவுக்கு ஒரு இது கிடைக்கல. கனிமொழியும் நிறைய அவங்க ஏரியாவில் தெற்கு பகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரையும் இன்னும் வலுவாக இவர்கள் தான் இளைய தலைமைக்கு அடுத்த ரோட் மேப், இவர் தான் வந்து மகளிருக்கான ஒரு முகமாக. முன்னாடி இப்போ 2021ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வில்லட்டும், யாரு சிஎம் ஃபேஸா இருக்காங்களோ அவங்களை முன்னிலைப்படுத்துவதான ஸ்ட்ராட்டஜி. நீங்க உதயநிதியை முன்னிலைப்படுத்துறது அது டிராபேக்கா தானே ஆச்சு கட்சி. இல்ல அதாவது நீங்க அது வந்து வாரிசு அரசியல் அப்படிலாம் சொன்னா கூட வந்தாச்சு, விஜயும் வளர்ந்திருக்கா அப்படிங்கும் போது உதயநிதி நீங்க வந்து அவரை முன்னிலைப்படுத்தலாம்னு சொல்லுவீங்க. ரகு கிட்ட கேட்டா வாரிசு அரசியல் தான் முதல்வர். எப்படின்னா உதயநிதி வெர்சஸ் விஜய்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கணும் அவங்க முன்னாடியே. அதுக்கு பதிலாக உதயநிதி வர்சஸ் எடப்பாடிங்கிற மாதிரியான ஒரு எபிசோட் போயிட்டு இருந்தது. அதுல இருந்து உதயநிதி வெளில வந்து உதயநிதி வர்சஸ் விஜய் போயிருந்திருக்கணும். அதே மாதிரி கனிமொழியும் அவங்க வந்து பாஜக சொல்றது, எடப்பாடியை சொல்றது அப்படியே இருந்தாங்களுடைய கனிமொழி வர்சஸ் விஜய்ங்கிற கட்டத்துக்கு வந்திருக்கணும் அவங்க. இது 2 பேருமே யாருமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. அதுதான் பிரச்சனை. கடைசியாக சோசியல் மீடியா அந்த இடத்திலும் திமுக ஐடி விங் தான் முன்னோடி. அவங்க 10 வருஷமாவே இருந்திருக்காங்க. அவங்களும் சில ஸ்ட்ராட்டஜியோட போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாமே வந்து ஒரு மேம்போக்கான எல்லாருக்கும் தெரிந்த உண்மைகள். இன்னும் ஒரு டெப்த் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 80% இஸ்லாமியர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னாங்க. சரி, 80% வந்துட்டாங்க, பாக்கி வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முழுவதுமாக கிறிஸ்துவ சமூகம் முழுக்க தாவேகா வாக்களித்தான்னு சொல்றாரு. திருமாவளவன் பேட்டியிலே இருக்குது. ஆக்சுவலா நீங்க வந்து கிறிஸ்துவ சமூக பின்னணி தான் அடிப்படை ஆதார வங்கியாக தான் தாவேகா ஆரம்பத்தில் நினைத்தது. அதனால தான் பெரம்பூரில் போட்டியிடுறார், சேதாரம் இருக்கு திரு ராம்கே. அது ஃபைனல் அவுட்கம்ல நீங்க ஆரம்ப ஸ்ட்ராட்டஜி பாருங்களா, எதனால அவங்க சென்னையை தேர்ந்தெடுத்தார்கள், எதனால பெரம்பூர் தேர்ந்தெடுத்தார்கள், நிறைய இருக்கு. நீங்க ரெண்டாவது சென்னையில வந்து அதிமுக பிரசன்ஸே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு கேக் வாக்கு மாதிரி தாவேகாவுக்கு நேரடியாக திமுகவை எதிர்க்கிறது மும்முனை போட்டியே இங்கே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது சில இடங்கள்ல அதனாலதான் இப்போ விஜய் போன பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து தனக்கான செகண்ட் பிளேஸுக்கான இடம் இருக்கோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணார். ஆல்ரெடி அங்கே திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறப்பலாம் ஒரு பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. சில பிரச்சாரங்கள் ஷெடியூல் பண்ணி அதை கேன்சல் பண்ணார். ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதை கெஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்ன்றீங்களா? நிச்சயமா ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக். நான் சொல்றேன், எல்லாமும் இருந்தும் திமுக ஏன் தோற்று போனது, இதுக்கு தான் நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் தேவைப்படுது. 5Y அனாலிசிஸ் டெக்னிக்கலா சொல்லுவோம். 5 அனாலிசிஸ் நீங்க ஒய்ன்னு கேட்டுட்டே இருங்க. எதனால் கேட்கும்போது அந்த ப்ராசஸ் ரகு சொல்ற மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து முழுமானதோட செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு ரொம்ப ஃபார்மாலிட்டியா நடக்குது. நீங்க தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டங்கள் நடக்குது. அதுல சம்பந்தப்பட்ட பிரதிநிதி வந்து உட்கார்ந்துருக்காங்களா, முழுமனதா ருத்லெஸ்ஸா டிரான்ஸ்பரண்டா பண்ணணும். டிரான்ஸ்பரண்டான்னு கூட சொல்ல, நீங்க அதே பழைய ஃபார்மேட்ல செயல் வீரர்கள் மீட்டிங் ஒன்று போட்டு சம்பந்தமே இல்லாத எனக்கு நாங்க சொன்னோம் அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லாம
உடச்சி, அதாவது நீங்க வந்து மாநில அளவுல நீங்க போடலாம். இப்ப இளைஞர் மாநாடு கூட்டிங் நடக்குது, அதுல எடுக்க தீர்மானங்கள்லாம் பாருங்களா ரொம்ப ஸ்ட்ரக்சரா இருக்குது. அதே பழையபடி முதல்வர் இந்த மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறான்னு ஒரு தீர்மானம், அப்புறம் முழுக்க காங்கிரஸை போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் காரணம், காங்கிரஸ் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு. காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைங்க. இவங்க இன்னைக்கு 5 எம்எல்ஏ ஜெயிச்சு இவங்க போய் ஆட்சியில போனோம்னா திடீர்னு காங்கிரஸ் எங்கேயோ ஒரு பெரிய தமிழ்நாடு மிகப்பெரிய கட்சி ஆயிடுச்சு. அது சொல்ல தேவையில்லை. நான் சொல்றேன், நீங்க காங்கிரஸை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காங்கிரஸ் உங்களை தான் நம்பி இருந்தது, இடதுசாரிகள் திமுக நம்பி இருந்தது, எல்லாமே. பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக், வியூக பிழை வேற, இன்னும் பெருசா பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன, அதாவது அடிப்படையில நம்ம பல விவாதங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். முழுக்க இங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணது பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. காரணம் இது லோக்கல் மேட்ச்ங்க, இது சேப்பாக்கத்தில் விளையாடக்கூடிய லோக்கல் மேட்ச். ஆக்சுவலா அதைத்தான் எடப்பாடி ஆரம்பத்துல இருந்தே சொன்னார். எடப்பாடிக்கு அவ்வளவு கார்னர் பண்ணும் போதும் என்னங்க ஆட்சிக்கு வந்தா அது என்டிஏ ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியா யார் இருப்பாங்க எல்லாம் கார்னர் பண்ணும்போது இது உள்ளூர் பிரச்சனை, உள்ளூர் சட்டமன்ற தேர்தலுங்கிற அப்பவாது இவங்க உள்ள வந்து திரும்பவும் திமுக அண்ணா திமுகங்கிற ஒரு நேரட்டிவ் எடுத்துருக்கணும். ஆனா அவங்க அது உள்ள வரல. ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட், இதுல தவறுன்னு சொல்ல. திமுகவுடைய பெரிய பலமே பாஜக எதிர்ப்பு தான். இன்னைக்கு இது எங்க கொண்டு போய் லீட் பண்ணி கொண்டு விடுதுன்னா, இப்ப திரும்ப வந்து பாஜகவை நோக்கி நகருதோ பத்திரிகையில போய் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவே உள்ள ஒரு சலசலப்பு குரல்கள் எழுது, நம்ம காங்கிரஸ் நமக்கு துரோகம் செய்து விட்டது, அதனால நம்ம பாஜகவை நோக்கி நகரலாம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க, செய்திகள் வருது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நீ அடிப்படையில் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே திமுக அண்ணா திமுக ரீஜனல் பார்ட்டிஸ் தான், காங்கிரஸ் பிஜேபி நேஷனல் பார்ட்டிஸ் தான். அவர்களுக்கான உயரம் இருக்கிறது. இவங்க போய் மாறி போய் நான் பிஜேபி எதிர்க்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற நேரத்துல தமிழ்நாடு செட் ஆகாது. கை கொடுத்தது 2019 ஆகட்டும் 2021 ஆகட்டும், தொடர்ந்து 24லயும் கை கொடுத்தது. ரெண்டு பார்லிமெண்ட் இன்றைக்கு அவங்க லோக்கல் மேட்ச் விளையாடி இருந்தால் திமுக நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் இல்ல சிஎஸ்கே ராயல் சேலஞ்சர்ஸ் மாதிரி ப்ளே பண்ணிருக்கணும்ன்றீங்க. இல்ல, நிச்சயமாக லோக்கல் இஷ்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நலத்திட்டங்களை அதிகமாக நம்பி இருந்து விட்டார்கள். நீங்க அது வந்து கூடுதலாக எல்லா அரசு டெல்லி கவர்மெண்ட் 2500 ரூபாய் தரேன்லாம் சொல்ல போயிடுச்சு. அதனால அதை ஒரு பிரதானமான விஷயமாக நான் வச்சு போயிருக்கவே முடியாது. இங்க அடிப்படையில் அதுல வந்து பெண் பாதுகாப்பு இல்ல ஆண்டு ஆர்டர் எல்லாம் இஷ்யூ இருக்கும்போது அதை வந்து கடந்து போயிட்டு நீங்க பெண்கள் மகளிர் நலத்திட்டங்களை உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டை இதுவரைக்கும் நீங்க சாதித்த சாதனைகளை மட்டும் முன் வைக்கும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இது மாதிரி நான் என்ன சொல்ற பெரிய அளவுக்கு மிஸ்டேக்ல ஒரு பெரிய கொள்கை ரீதியான ஒரு பாலிசி எல்லாம் ஒரு பெரிய பண்ண வேண்டிய தேவையே இல்லை. திமுக செய்த தவறுகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், ரொம்ப சாதாரண 3 மாதங்கள்ல உழைத்திருந்தால் அதை கரெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய